இன்றைய தியான வசனம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். அதே போல கிதியோனை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி என்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார்? கிதியோன் கோதுமையை மீதியாரின் கைக்கு தப்பிப்பதற்காக தனியாக போராடி கொண்டிருந்தான். அப்போது கர்த்தருடைய தூதன் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்று சொன்னார். சில வேளையில் நாமும் தனியாக இருக்கிறோம். நமக்கு உதவி செய்வதற்கு உறவினர்களோ நண்பர்களோ யாரும் கிடையாது என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்போம். எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போது கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதனால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஜெபம். எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை காப்பாற்றி தப்பிவித்து கனப்படுத்தி வருகிறீர். உம்மை தோத்திருக்கிறோம். பல நேரங்களில் தனிமையாக இருக்கும் பொழுதும் சத்துருக்களால் வரும் போராட்டத்திற்கும் பயப்படும் போது, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஆறுதல் படுத்துகிறீரே, அதற்கு நன்றி அப்பா. எப்போது இம்மானுவேலராக இருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக நன்றி அப்பா. ஆமேன்.